முதல் பந்து சொல்லுங்க, கமெண்ட் கொடுங்க. அருமையாக போடப்பட்ட பந்து. ஆமாம், அவுட் ஆகுன்னு எதிர்பார்க்கப்பட்டது, அவுட் ஆகவில்லையே. முதல் பந்துக்கு எதிரணி பயந்து விட்டது. இப்பெல்லாம் பெஸ்ஸாக அடிச்சு விடுவாங்க நம்மளை. அம்மா ஓடு. நன்றாக வந்தது பந்து, நன்றாக வந்தது பந்து. நிதின் நன்றாக போடுகிறார். கேப்டன் விட்டுவிட்டார். பரவாயில்லை. கிட்டத்தட்ட 145 கிலோமீட்டர் ஸ்பீடு. 145 கிலோமீட்டர் ஸ்பீடா? ரைட்டு. நிதின் என்பவர் நன்றாக பந்து வீசும் திறமை உள்ளவர். நம்மளும் எத்தனை வச்சா சும்மாவே இருக்கிறது. கமெண்ட்ரி கொடுப்போம், அப்போ தான் நம்மளுக்கு ரோல் கொடுக்குற மாதிரி பேசுவாங்க. பேட்ஸ்மேன் அனைத்து பந்துகளையும் விட்டு கொண்டிருக்கிறார். இந்த காசு வாங்கிருக்கு என்ன பண்ண வேண்டியதாக இருக்கு. கீப்பர் ரொம்ப நன்றாக கேரி பண்ணார் இந்த பாலை. ஆமாம், காடு கதை நம்மளுக்கு கொசு கடிக்கிறது, இருந்தாலும் பரவாயில்லை. சட்டை போட்டுருணும். டெடிகேஷன் காரணமால் கொசுக்கடியும் தாங்கி கொண்டு நான் கேமரா பிடிக்கிறேன். இந்த நிலக்கெல்லாம் வரவே கூடாது. ஏன் வரவே தவிர்த்துட்டு? எதுக்கு? நல்ல காமெடியாக இருந்தால் அப்படியே தட்டி விட்டுருவீங்களே. ரொம்ப கேவலமாக போட போகிறோம். இந்த அதெல்லாம் நீ போட்டேன்னா ரைட்டு விடுங்க. நன்றாக சென்றது 4 ரன்கள். ஆனால் என்ன பந்து, ஆனால் 4 ஓட்டங்கள். ஆனால் என்ன, பேட்ஸ்மேன் முன்னாடி எய்ம் பண்ணார், பந்து பின்னாடி போயிடுச்சு. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. முன்னாடி தானே எய்ம் பண்ணார் பேட்ஸ்மேன் அடிக்கிறதுக்கு. இது பால் நல்ல பால், பிடிங்கிச்சு வேற இல்லை. நம்ம டீமை சேர்ந்த விக்கி என்ற ஆல்ரவுண்டர் எங்களை பார்த்து சிரிக்கிறார். எதுக்குடா இந்த பொழப்பு என்று. இருந்தாலும் நாங்கள் கமெண்ட்ரி கொடுப்போம். அது பந்து தான், ஆனால் அனைவரும் பந்து பந்து என்று கத்துகிறார்கள். ஏன் என்று தெரியவில்லை. அருமையாக போடப்பட்ட பந்து, அருமையாக போடப்பட்ட படவில்லை. பட்டிருந்தாலும் இது தேவையில்லாத பேச்சு. இருந்தாலும் பரவாயில்ல. நான் மிஷின் நீ ரெக்கார்ட் மட்டும் பண்ணு. இல்லை, நம்ம கட் பண்ணிக்கலாம் அப்பப்போ. நான் ஏன்னா நித்தி நிறைய டைம் எடுக்கிறப்ப. பரவாயில்லை பரவாயில்லை. 5 ரன். அருமையான ஓவர். அருமையான ஓவர். ஓவர் முடிந்து விட்டதா? 5 ரன்கள். இப்போ போட போகிறது விக்னேஷ். முதல் பந்து 4 ஓட்டங்கள். பரவாயில்லை பரவாயில்லை. நன்றாக விடுது. கமான் விக்கி, கமான் விக்கி. இப்போ கொஞ்சம் சீரியஸாக கமெண்ட்ரி கொடுக்க ஆரம்பிப்போம். நன்றாக போடப்பட்ட பந்து 4 ரன்கள். 4 ரன்கள் போய் சென்று விட்டது. பரவாயில்லை. டீமை நன்றாக மோட்டிவேட் செய்து கொண்டிருக்கிறார் சிறில். டீமுக்கு ஒருத்தர் கண்டிப்பாக இப்படி தேவை. மனம் தளராமல் மீண்டும் பந்தை வீச வருகிறார் விக்னேஷ். வந்துவிட்டார். நன்றாக போட்டார், நன்றாக போட்டார். நன்றாக பந்து. அருமையான பந்து, அருமையான பந்து.
லெக் சைடு என்றால் என்று தெரியவில்லை. அண்ணன் சொல்லுவார், செந்தில் அண்ணன் சொல்லுவார். சொல்லுங்க. லெக் சைடு எனக்கு தெரியாது, கிரிக்கெட்டுக்கு ஸ்பெல்லிங்கே தெரியாது. இது கிரிக்கெட்டு தான் தெரியுதா? அது தெரிகிறது, அதனால தான் நான் கேமரா பிடிக்க வந்தேன். முன்னால் விட்ட 3 பந்தை இப்போ பிடித்து கொண்டிருக்கிறார். 2 பந்தா? சரி 2 பந்து விடுங்க. அப்படிதான் ஒரு சில டைம் வாய் கொளரும், அதை கண்டு கொள்ளாதீர்கள். முதல் தடவை அல்லவா, அப்படித்தான் கொண்டிருக்கும். சுத்த தமிழ்லாம் வேணாம், நம்ம சாதா தமிழ்லே போயிடும். அட்ராசக்க போடு அவுட்டு ஆட்டம். பரவாயில்ல 4 பந்தம் வச்சு 4 ரன் தான் ஓடி இருக்குது. பரவாயில்ல. நம்மளுக்கு தூய தமிழ் செட்டாகல, நம்ம ஊர் தமிழ்லேயே போயிடும், அதுதான் பெஸ்ட்டு. இப்போ பரவாயில்ல. ஓடு அவுட் சூப்பராக அடிச்சிட்டாப்பையா மனுஷன். பரவாயில்ல. 4 ரன் போயிடுச்சு. உள்ள போடக்கூடாது எனக்கு. ஆமாம், பார்த்தீங்களா, இதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் விளையாட்டு ஆடல் வேணுன்றது. ஏய் என்னப்பா, டாஸ் பால். பரவாயில்ல. நெத்தினுக்கு 2வது வராது. பரவாயில்ல. மனம் நல்லா போகிறாங்க. டாஸ் பால் உள்ள போட்டு ஆடுறாங்க. டீம் ஒரு வேளை நல்ல டீமாக இருக்குமோ? அப்படிலாம் இல்லையா? அதையும் நம்ம கம்பேக் பண்ணி உடைக்கலாம். ஆகா எஸ், வாரியர் கேபபிள் பிளேயர். சூப்பருங்க. இந்த மாதிரி கமான், இந்த மாதிரி தான் பேசணும். ரைட்டு போடுல. ஆகா அறா சரியான பால், லென்த் பால், நல்ல பால். பேட்டில் இந்த மாதிரி போட்டால் பரவாயில்ல. வெளுத்து விட்டுறலாம். அது வெளுத்து விட்டுவாங்களா? வெளுத்து விட்டுடலாம். நம்ம வெளுத்து விட்டுலாமா? தெளிவாக சொல்லுங்க, பதறுதா இல்லையா? லென்த் பால், நல்ல லென்த் பால் பேட்டில் வாங்கின பால். அதுதான் அவரும் பண்ணாங்க. நித்தின் நல்லா இம்ப்ரூவ். நித்தின் இல்லை உள்ளே போட்டால் அடிக்கிறாங்க, லென்த்து விட்டு அடிக்கல, அதான் மாற்று. இல்லை மொத்த டீமில் எப்படி இருப்பாங்க தெரியாது, 2 பேர் தான் இருக்கானுங்க. சோஃபார் இந்த விக்கெட்ஸுக்காக தான் நம்ம பேசணும். இந்த விக்கெட்ஸுக்கா அடுத்தடுத்து நம்ம இறங்கும் போது தான் நம்ம அதை பற்றி யோசிக்கணும். ஆமாங்க, நல்ல பந்துங்க. சூப்பர். நித்தின் நல்லா பண்ணுறாப்புல. நித்தின் பார்த்தீங்கன்னா எல்லா மேட்சும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறோம். போன மேட்சும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் நித்தின் பவுலிங்கில். பரவாயில்ல. 2 விக்கெட் எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். போன மேட்ச் 4 விக்கெட்டு. பார்த்தீங்களா? இங்கே இருக்க எனக்கே தெரில, மேட்சுக்கே வரல, ஆனால் மேட்சை ஃபாலோ பண்ணிக்கிங்க. இதையா கிரிக்கெட் ஸ்பிரிட்டு, கிரிக்கெட் மேலே இருக்க லவ், பேஷன். இப்பெல்லாம் பேசினா தான் காசு கொடுப்பாங்க, வேறு வழி இல்லை. கமான் போடு. சரியில்லை, பரவாயில்ல. 4 ரன்கள், 4 ரன்னு போயிடுச்சு. எத்திட்டு ஃபஸ்ட்டு ரன் கொடுத்துருக்காப்புல 2வது ஓவரில். அவரோட 2வது ஓவரில். பரவாயில்ல. சேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மள்ட்ட பாய்ஸ் இருக்காங்க. பாய்ஸ் கிட்ட திறமையும் இருக்குது. ஆனால் இது நம்மளுக்கு மஸ்ட்டு வின் மேட்ச்சு. மஸ்ட்டு வின் பண்ணியே ஆனோம். பார்த்துக்கலாம், வாட் எவர் ஹேப்பன்ஸ். எம்டபிள்யூசி லெஜண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நல்ல டீமு, எல்லாமே ஆகா இல்லை பரவாயில்ல. 4 தான் போயிருக்கு. இட்ஸ் ஓகே. எம்டபிள்யூசி லெஜண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நல்ல பிளேயர்ஸ். ஆனால் என்ன கொஞ்சம் ஓல்டு பிளேயர்ஸ். பவர் பிளேயில் இப்படி தான் ரன் போகும். அதனால் நம்ம வந்து உடையக்கூடாது. அம்மா எங்கே 14 ஓவர் நம்ம கம்பேக் பண்ணலாம். 14 ஓவர். ஓகே. பவர் பிளே இல்லாது. பவர் பிளே 6 ஓவர், மீதி 14 ஓவர். அப்பப்போ இந்த மாதிரி சொல்லி விடுங்க, நானும் கற்றுக்கிறேன். ரைட்டு. ஓகே. நித்தின் பந்து நல்ல பந்து, ஆனால் 4 தான். பரவாயில்ல. 6 போல் இது வரைக்கும் ஒரு 6 கொடுக்கல டீமு பவுலர்ஸு. அது வரைக்கும் சந்தோஷம். 4 தான்.